குரு பெயர்ச்சி மே மாதம் 1/2024 குரு பெயர்ச்சியானார். 11/5/2025 வரையிலும் இந்த ஓராண்டு காலம் குரு பகவான் சகலருக்கும் நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறார். அவரவர்களுடைய ஜாதகத்தில் குரு இருந்த வீட்டிற்கு தற்பொழுது உள்ள குரு 3, 6, 8, 12 இப்படி மறைவான விஷயங்களில் இருந்தால் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இப்பொழுது நாம் இன்றைய தலைப்பு குரு வக்ர பயிற்சி காலம். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வருடம் இது வரையில் உள்ள இந்த காலகட்டம், இது குருவினுடைய பயணத்தில், அதாவது ரிஷபராசியில் ரோகிணி கார்த்திகை நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் வக்ரம் அடைகிறார். குரு வக்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? குரு என்றால் தனபுத்திரக்காரகன். அப்படி என்றால் இந்த செல்வம் செல்வாக்கை கொடுக்கக்கூடியவர். குரு என்றால் குழந்தைகளுக்கு அதிபதி, செல்வத்துக்கு அதிபதி. அப்போ இந்த குரு பகவான் வக்ரம் என்றால் முதல்ல தெரிந்து கொள்ளணும். ஏற்கனவே குரு ஒரு சுபருடைய ராசியிலே இருக்கிறார். காலச்சக்கரத்திற்கு ரிஷப ராசியிலே சுக்கிரனுடைய வீட்டிலேயே அங்கே இருக்கிறார். குருவும் ஒரு சுபக்கோள். அப்போ பெரும்பாலும் குரு வக்ரமானாலும் பெரிய அளவு தீமை தரமாட்டார் என்பதை நாம் அடிப்படையாக ஒன்றை புரிந்து கொள்ளணும். இப்போ குருவினுடைய குணங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, பக்தி, கடவுளுடைய நம்பிக்கை, ஆன்மீகம் சார்ந்த விஷயம், வழிகாட்டுவது, ஆலோசனை சொல்வது, ஒரு வழி மேலே போய் போதனை, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ், இவைகள்தான். இந்த குரு பகவான் யாரிடத்தில் எல்லாம் காரகத்துவமாக இருக்கிறார்? உயிராகவும் உறவாகவும் யாற்றிருக்கிறார்? பிராமணர்கள், ஆசிரியர், குருமார்கள், ஒரு பெண்ணுக்கு கணவன், மத போதகர்கள், வழிகாட்டி, அட்வைசர், குழந்தைகள், 5 வயது வரை உள்ள குழந்தைகள் எல்லாம் குருதான். பிரம்மா என்ற படைப்புத்தன்மையும் உண்டு. ஆக இந்த குரு இப்போ கும்பராசி என்று வைத்துக்கொள்வோம். கும்பராசிக்கு 2ஆம் வீட்டின் ஆதிபத்தியமும் 11ஆம் வீட்டின் ஆதிபத்தியம் உடைய காலச்சக்கரத்திற்கு 9ஆம் இடமும் 12ஆம் வீட்டையும் 2 உபய ராசிகளினுடைய வீடுகளை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் எப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு தருவார்? பொதுவாக சுபக்கோள்கள் வக்கரம் அடைகிற பொழுது தங்களுடைய பலனில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகிறது. ஆக இங்கே குரு என்றவர் நமக்கு பொறுத்தளவில் உடல் ரீதியாகவும் தொழில்துறை ரீதியாகவும் இந்த காலகட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். அது ஒரு சிலருக்கு ரொம்ப ஒரு ஜாக்பாட் அடித்தது மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் கூட அடையலாம். எப்படி? அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வக்ரம் என்றால் பின்னோக்கி நகர்தல். ஒரு கிரகம் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையிலிருந்து பின்னோக்கி லேசாக ஜர்க்காகி வருது. ஸோ ரிவர்ஸில் வருது. அப்போ அதனுடைய பாதை, அதனுடைய ஒலி அலைகள், அது பார்க்கும் வீடுகள், இவைகளிலே சற்று மாற்றம் வரும். சரி, நாம் அப்படி வைத்துக்குவோம். சுபக்கோள்கள் வக்கரமானால் நன்மை தருவதில்லை என்ற ஒரு விஷயம் உண்டு. சரி, பரவாயில்ல. குரு பகவான் கும்பராசிக்கு எப்படி இருக்கார்? தங்கியிருக்கிற வீடு 4ஆம் வீடு ரிஷபம். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், நிம்மதி, இது போன்ற விஷயம் மாத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடமாகிய தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரத்திற்கும் 11ஆம் இடமாகிய பற்பல வகையான லாபங்கள், ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டம், செலிப்ரேஷன், இது போன்ற லாபத்தையும் தன்னில் வைத்திருக்கிறார். அப்போ தன்னுடைய ஒளியெல்லாம் இவர் வக்ரமாகும் பொழுது இங்கே ஒரே ஒரு விஷயம், பிறந்த காலத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு வக்கரமாக இருக்கிறாரா, இல்லை நன்றாக நேர்கதியில் பயணம் செய்கிறாரா என்று எப்படி நாம் தெரிந்து கொள்வோம்? குருவினுடைய காரகத்துவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு மேனேஜ்மெண்ட்டு, பேங்கிங், பப்ளிஷிங், ஜட்ஜு, கோல்டு, தங்கம், இது போன்ற விஷயங்களில் இப்போ ஒருத்தருக்கு குரு நல்லா இருக்காருன்னா பணம் நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நிறைய நகை வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நிறைய பணம் பெருகுது. அப்படி இருக்கிறாருன்னா அவருக்கு குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். யாருக்கு நகை அதிகமாக சேரலை, பொன் ஆடை ஆபரணங்கள் நிறைய சேரலை, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்குது, குழந்தை பேர் இல்லை, பூர்வ புண்ணியத்து சொத்தில் பிரச்சனை இருக்குது, குலதெய்வ வழிபாடுகளில் ஒரு திருப்தி இல்லாத நிலை இருக்குது என்றால் குரு வக்கரமாக இருப்பார் என்று அர்த்தம். ஏன் இந்த குரு வக்கரமாகிறார் என்றால், ஒவ்வொருவரும் பிறந்த காலத்தில்
குரு வக்கரமான காலத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த குரு இந்த வக்கர காலத்தில் தான் அளவுக்கு அதிகமான நன்மைகளை தர காத்திருக்கிறார். இதை தான் நமக்கு புரிஞ்சு கொள்ளணும். சரி, எனக்கு குரு பிறந்த காலத்தில் நல்லா இருக்கார், வக்கரம் இல்லை என்றால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஆன்மீக காரியங்களில் கவனமாக இருக்கணும். ஆபரண தங்கம் வாங்கிறதோ, அதை மாற்றி அமைக்கிறதோ, அதை பேங்கில் அடகு வச்சுக்கிட்டு ஒரு தொழில் செய்கிறதோ அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்கள் பேங்க் பேலன்ஸை கவனமாக வச்சுக்கணும். லோனோ வட்டியோ வாங்கினீங்கன்னா அது அடைய முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி இந்த குரு வக்கரமான காலத்தில் பிறந்தவர்களுக்கு இது நன்மை தருது. பெரிய கெடுதல்கள்லாம் கிடைக்கல, நல்லா இருக்குது. சரி, சில பேருக்கு என்ன ஆகும், குரு வக்கர காலத்தில் தான் பிறந்திருப்பார், இப்போ குரு வக்கரமாக வாராரு. ஒரு சிலருக்கு உடம்புல அடிக்கடி மூளையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உடம்புல கொழுப்பு இருக்குது, இல்லை கட்டி வருது, வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம், சிறுநீரக கல், பெருங்குடல் சம்மந்தமான பிரச்சனை, அசிடிட்டி, இது மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த குரு வக்கர காலத்தில் அதை எல்லாத்தையும் நோய் நிவர்த்தி செய்து விட்டு போய்விடுவார். நேயர்களே, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். குருவினுடைய காரகத்துவத்தில் நம்மளுடைய பிறப்பு குரு வக்கரமாக இருந்திருந்தால் நமக்கு அது அளவுக்கு அதிகமான நன்மை. ஒருவேளை குரு நமக்கு வக்கரம் இல்லாத காலத்தில் நேர்கதியில் சாதாரணமாக இருக்கார் அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இவ்வளோதான் விஷயம். ஒரு ஜோதிடத்தை பார்த்தா ஒரு விழிப்புணர்வு வீடியோ தானே இது. குரு வக்கர பயிற்சி பலன்கள்னு சொல்கிறோம். எப்பா திடீர்னு ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறான், ஒரு பெரிய முதலீடுகள் போட போகிறான், ஒருத்தனை கூட்டணி சேர்ந்து ஆரம்பிக்க போகிறான், அவனுக்கு ஆர்வம் தான் கண்ணுக்கு தெரியும். அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாரையும் கேட்காம கொள்ள முயற்சி பண்ணி வாக்கு கொடுத்துட்றீங்க, சொன்னபடி நடக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி இன் பிட்வீன் டேஸ், எப்படி இந்த அக்டோபர் 9லேருந்து பிப்ரவரி 4 வரையிலும் நீங்கள் அவேர்னஸ் விழிப்புணர்வு காலம். அப்போ இதில் எதையுமே செய்யறதுக்கு முன்னால் யோசிக்கணுங்கிறதுக்கு மக்கள் கெட்டு போகக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தின் சிந்தனையின் காரணமாக நம்முடைய சேனலானது இதை ஒரு அவேர்னஸ் வீடியோவை தான் கொடுக்குது. ஆகையினால நேயர்கள் நம்ம தொடர்ந்து மாதம் மக்களுடைய வாழ்க்கையோடு ஒவ்வொரு பயிற்சி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் ஏன் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறோம். பார்த்து சூதானமாரு, நீ ஒரு செல் செய்ய போறியா, கொஞ்சம் ஜாதகத்தை போய் பாரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஒரு கைடு, ஒரு இந்த இடத்துல எங்கள் சேனலே ஒரு குருவாக இருந்து தான் செயல்படுகிறது. ஆகையினால இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் நீங்கள் தடுமாறி ஒரு குழந்தைக்கு திருமணமோ, இல்லை என்றால் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ, இல்லை ஒரு இடத்துல அரசாங்க வேலைக்கு பணம் கொடுத்து ஒருத்தட்ட ஏற்பாடு பண்ணுறதோ, இல்லை என்றால் வெளிநாடு செல்லக்கூடிய விஷயமோ, இல்லை இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செயல்படும் பொழுது இந்த காலகட்டத்தில் செய்யப்படும் போது என்னாகும், அவைகள் முழு பலன்களை தராமல் இழுத்தடிக்குது, போராட்டம், தடுமாற்றங்கள்லாம் வருது. வாழ்க்கையில் இது எதையும் கவனிக்காமல் இப்படி பிரச்சனைகளை சிக்கி கொண்டு மாட்டியவர்களுக்கெல்லாம் ஆராய்ந்து பார்த்த பொழுது இந்த வக்ரகாலங்களில் சில நேரங்களில் ரொம்ப சிரமம் வருது. அதனால் அப்படியெல்லாம் நீங்கள் ஆகிவிடக்கூடாது என்கிற காரணத்தினால்தான் இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு கொடுக்குறோம். நேயர்களே, இந்த வீடியோவானது உங்களுக்கு இப்போ ஒரு கும்பராசிக்கு 11ஆம் இடம் மூத்த சகோதரரோடு சேர்ந்து ஒரு தொழிலை கூட்டணி போடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வக்கர காலத்தில் பிறக்கலைன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அண்ணே, பிப்ரவரி வரலும் கொஞ்சம் பொறுன்னு பார்த்துக்கிட்டு செய்யலாம் அப்படின்னு அண்ணங்கிட்ட சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் பொறுத்தளவில் 2ஆம் இடம் குடும்பம், ஏன்னா அந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் உடையவர் குரு. குருவினுடைய தொடர்பு கேதுவோட தொடர்பு இருக்குது. குரு நின்ற வீட்டிற்கு 5, 7, 9 வீடுகளில் உள்ள கிரகமும் இந்த கோச்சாரத்தில் இணைந்து தான் பலன் தரும். இப்போ பிறந்த காலத்தில் குரு இருந்த வீட்டில் ராகு இருக்கிறாரு, சனி இருக்கிறாரு, ஒரு செவ்வாய் இருக்கிறாரு. அப்படி இருந்தால் என்ன ஆகும் வக்கர காலத்தில்? அப்போ ரொம்ப சிரமத்தை நாம் சந்திக்கணும். அப்போ இவ்வளவு விஷயத்தையும் நாம் எடுத்து திருத்தி பொறுமையோடு நாம் பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. நேயர்களே, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இது எல்லாரும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க, ஏதாவது செய்ய போகிறீங்க, பழைய நகையெல்லாம் அழிச்சிட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து சூதானமாக நீங்கள் இருக்கணும். மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.